தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவனிடம் கேட்கலாம். ரகு, கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் பருவமழையானது நம்மை மிரட்டும் அளவிற்கு அதிகமாக இருந்ததை நாம் பார்த்தோம். இந்த ஆண்டு அது எப்படி இருக்கும்? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? வடகிழக்கு பருவமழை இன்றிலிருந்து துவங்குவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. வழக்கமாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள பருவ காலம் தென்மேற்கு பருவமழை காலம் என்றும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாகவும் பார்க்கப்படுகிறது. இதில் வடகிழக்கு பருவமழையின் போதுதான் தமிழகத்திற்கு அதிகமான அளவு மழை கிடைக்கும். இந்த வருடம் 39 சென்டிமீட்டரிலிருந்து 44 சென்டிமீட்டர் வரை மழை அளவை எதிர்பார்க்கலாம் என்றும், அல்லது இது சராசரியான அளவு அல்லது அதைவிட ஒரு 10 சென்டிமீட்டர் குறைவாகவும் பதிவாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சராசரி அளவை விட 53 சென்டிமீட்டர் அளவு மழை அதிகமாக பதிவாகியிருந்தது. இந்த வருடம் சராசரி அளவை ஒட்டியே இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. கணேஷ், ரகு, கடந்த ஆண்டில் தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் அதிக மழை பொழிவை கண்டன. மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் இந்த ஆண்டு மழை பொழிவு எப்படி இருக்கும்? அது பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது நீண்டகால வானிலை அறிக்கையின்படி பார்த்து தான் இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பருவமழை தற்போது தான் துவங்கி இருப்பதால அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பு இல்லை. நீண்டகால வானிலை ஆய்வுப்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு சராசரி அளவு தான் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு என்று தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வரும் 2 நாட்களுக்கு தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில நேரங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. வரும் 2 நாட்களுக்கு சென்னையில் சில நேரங்களில் விட்டு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பாலச்சந்திரன் நம்மிடம் தெரிவித்திருந்தார். கணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.